இறை அருள், குரு அருள் இருக்கின்றதனால் நம்முடைய ஆன்மீக பயணம் சென்று கொண்டிருக்கிறது. தமிழ்த்தாயை வணங்கி இந்த பதிவை நான் போடுறேன். மாஸ்டர் ஈகே அவருடைய வாழ்க்கை பயணத்தில் அவர் சனாதன தர்மத்துக்காக செய்த தொண்டு, அப்புறம் ஹோமியோபதி மருத்துவத்தினால் மக்களுக்கு அவர் செய்த தொண்டு, இது ரெண்டையும் இப்ப பார்க்கலாம். இவருடைய எழுத்துக்களை பார்த்து வேற தேசத்தில் இருக்கிற ஒரு அதிபர் இவரோட தொடர்பு கொள்றார். எங்க நாட்டுக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுக்கிறார். அவரோட அழைப்புக்கு இணங்கி இவர் வெளிநாடு பயணத்தை ஆரம்பிக்கிறார். வெஸ்டர்ன் யூரோப் போயிட்டு அது தவிர ருத்ரம் சொல்லி கொடுக்குறார். ரஷ்யன்ஸ் எல்லாருக்கும் ருத்ரம் சொல்லி கொடுத்து ருத்ர பாராயணம் நடைபெறதா நமக்கு தகவல் கிடைக்கிறது. எந்த இடத்துலலாம் போய் சனாதன தர்மத்தை பற்றி பேசி அதை பரப்பி அவரோட பயணத்தை முடிச்சு கிளம்பும்போது அந்த நாட்டில் அந்த டயத்தில் 1970-80களில் கரெக்டாக இயர் எனக்கு தெரியல, அந்த டயத்தில் 12 லட்சம் ரூபாய் அவருக்கு கொடுக்குறாங்க இருக்கிற ஜனங்கள் காணிக்கையா. இவர் அதை மறுக்கிறார். நான் பணத்தை தேடியோ பொருளை தேடியோ புகழை தேடியோ இங்கே நான் வரல. என்னோட ஒரே குறிக்கோள் சனாதன தர்மத்தை பரப்பணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேலையாயிடுத்து. அதனால நான் திரும்பி நாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறார். ஆக்சுவலி அவரோட வாழ்க்கையில் நம்ம முழு சரித்திரத்தையும் பார்த்தோன்னா இவர் சன்னியாசி இல்லை, இவர் கிரகஸ்தர் தான். இவருக்கு குழந்தைகள் இருக்கா. இப்பயும் மாஸ்டர் ஈகேவோட மகன், அவரும் ஆத்ம சிந்தனையில் பெரிய ஒரு மகானாக திகழறார். அவர் பேரன் அவெல்லாம் கூட நல்ல ஒரு படிப்பறிவு உள்ளவளாக தான் இருக்கா. அவர் தன் குடும்பத்துக்காகவோ சொத்து சேர்க்கணுங்கிறதுக்காகவோ எந்த இடத்துல கூட அவர் பணமே வாங்கலை. நிறைய பேர் கூட கேட்குறா, உங்களுக்கு வேண்டான்னா பரவாயில்ல, உங்கள் குடும்பத்துக்காவது நீங்கள் சொத்து சேர்க்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரே வார்த்தை, வேற ஒருத்தரோட சுகத்துக்காக நீங்கள் உழைச்சல் அப்படின்னா அந்த சுகம் உங்களை தேடி வரும். இன்னொருத்தரோட கஷ்டத்தை போக்கினா, இன்னொருத்தர் சுகமாக நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த சுகம், அந்த நல்ல வாழ்க்கை நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லி அவர் அதை எல்லா இடத்துலையும் அதை சொல்கிறதா நமக்கு விவரங்கள் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு திரும்பி திருப்பி வேற எந்த தேசத்துக்கும் அவர் போகல. நிறைய இடத்துல ஃப்ரீயாக கிளாஸஸ் எடுக்கிறார். அப்போ ஒரு பிரதேசத்தில் ரொம்ப வியாதி நிறையா இருக்குது, அங்கே மருத்துவ வசதியே இல்லை. அவருக்கு தெரிஞ்சவர் மூலமாக அந்த இடத்துக்கு போகிறார். அந்த இடத்துல மலேரியா ரொம்ப ரொம்ப பேருக்கு எல்லாரும் அவஸ்தைப்பட்டு இருக்கா. அந்த டயத்தில் போய் இவர் ஹோமியோபதி மெடிசனை கொடுத்ததோடு இல்லாமல் அந்த வியாதி அந்த வியாதி இவருக்கு வந்துடுறது. இவர் சனாதன தர்மத்தில் இவர் என்ன சாதிச்சார் நம்ம பார்த்தோம். ஹோமியோபதி இவர் வாழ்க்கையில் எப்படி நுழைஞ்சது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது, அதை பார்க்கலாம் நம்ம. இவரோட பையனுக்கு இவருக்கு ஒரு பையன் இருக்கார். அந்த பையனுக்கு சின்ன வயசில் ஃபிட்ஸ் வந்துடுறது. அதனால் இவருக்கு தெரிஞ்ச ஹோமியோபதி டாக்டர் மருந்து கொடுத்துட்டு இருந்தார். மருந்து கொடுக்கும்போது சரியாகும், திரும்பி வந்துடும். இந்த மாதிரி இருந்தபோது
அந்த டாக்டரும் வேற இடத்துக்கு போனதுனால இவருக்கு வந்து அவரை கான்டாக்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. உடனே இவர் என்ன செய்யறார், நானே ஏன் கத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி கத்துக்க ஆரம்பிக்கிறார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவருக்கு அந்த தேவதா சக்திகள், தேவதா அனுகிரகங்கள்லாம் இருந்ததுனால இவர் வந்து எந்த துறைக்குள்ள போனாலும் அந்த துறையில இருக்கிற அறிவு வந்து இவருக்கு உடனே வந்துடுறது. ஹோமியோபதியை படிச்சு அதுல வந்து ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு நிறைய பேருக்கு மருந்து கொடுக்குற அளவுக்கு இவர் வரார். வேற நிறைய பேரையும் ட்ரெயினும் பண்றார். மாஸ்டர் இகே ஃப்ரீ கிளினிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து டிஸ்பென்சரிஸ் இன்னைக்கும் இருக்கிறதா தகவல் கிடைக்கிறது. இப்பயும் வந்து வைசாக்ல மாஸ்டர் இகே கிளினிக் இருக்கு, ஹோமியோபதி கிளினிக் இருக்கு. ஒரு பக்கம் இவர் டாக்டர் மாதிரியும் வேலை செஞ்சார், ஒரு பக்கம் ட்ரைனிங்கும் கொடுத்துன்னு வந்திருந்தார். அப்ப நிறைய பேர் கேட்பா, நீங்க வந்து பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு பைசா வாங்காம வைத்தியம் பண்ணணும்னு சொல்றீங்களே, அப்ப டாக்டர்கள்லாம் அவர்கள்லாம் எப்படி வாழறது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றார், வியாதினால ஒருத்தர் கஷ்டப்படும் போது நாம் வேற அவருக்கு பணம் கஷ்டம் கொடுக்கறதா? ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், வேற ஜனங்களை எவன் ஒருவன் சந்தோஷமாக வைத்திருக்கிறானோ அவனை சந்தோஷம் தேடி வரும் என்று சொல்கிறார். இதெல்லாம் வந்து அவருக்கு கூட இருந்தவாள் நிறைய பேரு இதை நிறைய பகிர்ந்துட்டு இருக்கா, இவரை பத்தின விவரங்கள் எல்லாம். அதுக்கப்புறம் ஒரு சமயம் ஒரு ஒரு நபர் வந்து இவர்கிட்ட, என்னோட ஒய்ஃபுக்கு ஐசியூல ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, தயவு செஞ்சு ஈகே காரு நீங்க வரணும், அங்க உங்களோட மருந்துனால அவ குணம் அடைவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு கூப்பிடும்போது இவர் உடனே என்ன பண்றார், அந்த ஸ்திரீயை பரிசோதித்துட்டு ஒரு மருந்து வந்து எழுதி கொடுக்குறார். அவர்கிட்ட கொடுத்து இந்த மருந்தை வந்து நீங்க கடையில வாங்கி அதை கொடுங்கோ, சரியா போயிடும் அப்படி சொல்லி கொடுக்குறார். அப்ப பக்கத்துல இருந்த சிஷ்யர் சொல்றார், இந்த ப்ராப்ளத்துக்கு நீங்க எழுதி கொடுத்துருக்கிற மருந்துல கொஞ்சம் தவறு இருக்கு, இந்த மருந்து இல்லையா நீங்க கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஷ்யர் தொண்டர்கள் நிறைய பேர் கூடவே இருக்கா இல்லையா, அவர் சொன்ன உடனே இவருக்கு வந்து புரிஞ்சு போயிடுறது, தான் எழுதி கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் தப்பு அப்படின்னு புரிஞ்சு போயிடுறது. உடனே இவர் என்ன செய்யறார், என் மூலமா வந்து என்னோட குருமார்கள் தான் என்னை வழி நடத்தின்னு இருக்கா, அதனால அவளே இதுக்கு ஒரு வழி கொடுப்பா அப்படின்னு சொல்லிடுறார். சரின்னு 2-3 நாள் கழிச்சு அந்த பேஷண்டோட கணவர் வருவார் திரும்பி இவரை பார்க்கறதுக்கு. சுவாமி பூர்த்தியா குணம் ஆயிடுத்து, அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஸ்லிப்பை நான் வந்து கடையில போய் காமிச்சேன், நீங்க கொடுத்த ஸ்லிப்பு காமிச்சேன், அவன் இந்த மருந்து கொடுத்தான்னு, எந்த மருந்து கொடுத்தாரோ அந்த மருந்தோட பேரை காமிக்கிறார். அப்ப வந்து பூர்ணமா இவர் நம்பின அந்த குருமார்கள் அந்த குழப்பத்திலேருந்து அந்த பேஷண்ட்டை வந்து குழப்பத்திலேருந்து வெளியில கொண்டு வந்துடுறா, அவ கியூர் ஆகி வீட்டுக்கு போயிடுறா. இந்த மாதிரி எவ்வளவோ சம்பவங்கள் அவரோட வாழ்க்கையில டாக்டராக இருந்து அவர் அதை பத்தி நிறைய சம்பவங்கள் நமக்கு கிடைக்கிறது. இன்னொரு கேஸ்ல வந்து கண் பார்வை சரியா இல்லாதவள் கூட இவர் வந்து தன் கை ஸ்பர்சத்தினால அதை சரி பண்றார். அதுக்கப்புறம் இன்னொரு லேடி வந்து எல்லாரையும் அடிச்சுட்டே இருந்தா, திடீர்னு பைத்தியம் மாதிரி ஆகி எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கா, அவளோட சுயநினைவே இல்லை அவளுக்கு, அடிச்சுட்டு இருந்தா. இவ வந்து கிட்டக்க போயிட்டு அவ மேல தண்ணி தெளிக்கிறார். இந்த முக்கியமா நம்ம இந்த 4 பார்ட்லயும் 4 எபிசோட்லயும் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இவரோட பாண்டித்யம், இவரோட ஆளுமை, இவருடைய புலமை அதெல்லாம் ஒரு பக்கம், பட் தேவதா சக்திகளோட ஒரு பலம் அவருக்கு இருந்ததா நமக்கு வந்து புரியுறது. இப்படி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து
தனக்காக வாழாம பொதுஜன சேவைக்காகவே இவர் தன்னோட உடம்பை எடுத்ததா நமக்கு இந்த 4 எபிசோட்லேருந்தும் தெரிய வருது. கடைசி காலத்துல இவரோட கூட இருந்தவாள்லாம் ரொம்ப வருத்தப்படுறா. இவர் எல்லாருடைய மலேரியாவையும் எடுத்துட்டு இவர் ஒரு மாதிரி பேஷண்ட் ஆயிடுறா. எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறா. நீங்க எல்லாரோட வியாதியும் நீங்க எடுத்துட்டு நீங்க கஷ்டப்படுறீங்களேன்னு எல்லாரும் கதறா. அப்ப உங்களை விட்டுட்டு எங்களால் இருக்கவே முடியாது, எங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பா நீங்க வாழ்ந்திருக்கீங்க, அதனால நாங்கெல்லாம் எப்படி இருக்கிறது நீங்க போக விட்டு அப்படின்னு ரொம்ப கேட்குறா. அவர் சொல்றார், நான் இல்லைன்னா என்ன, என்னுடைய புஸ்தகங்கள் தான் இனிமே எனக்கு பதிலா என்னோட புஸ்தகங்கள் என்னோட வேலையை பண்ணும். அதனால நீங்க அதோட எப்போதும் புஸ்தகங்களோட வாழுங்கோ. அதுக்கப்புறம் காலை ஒரு முறை மாலை ஒரு முறை என்னை பற்றிய சிந்தனையோட நீங்க வாழுங்க, நான் எப்போதும் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆறுதல் கொடுக்குறார். இந்த மாஸ்டர் ஈகே அவரோட பதிவை நான் போடும்போது கூடவே ஒரு நாம ஜபம்னு சொல்லலாம். இது இங்கிலீஷ்ல இருக்கு. மாஸ்டர் சிவிவி முதல்ல மாஸ்டர் சிவிவியோட அறிமுகம் ஒரு புஸ்தகத்து மேல அவரோட அந்த 3 எழுத்தை பார்த்துட்டு மாஸ்டர் ஈகே அதனால அவர் ஈர்க்கப்படுறார். அவர் மேல ஒரு எலக்ட்ரிக் இது மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட் பாஞ்ச மாதிரி அந்த அக்ஷரங்களை பார்க்கும்போதே இவருக்கு உடம்புல அந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்தது அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். அந்த வார்த்தையை நான் நமக்கு எல்லாருக்காகவும் நான் இதை பகிர்றேன். நமஸ்காரம் மாஸ்டர் சிவிவி. இதை 3 தடவை கார்த்தால 6 மணி, மத்தியானம் 12 மணி, சாயந்தரம் 6 மணி, ராத்திரி 12 மணி, இந்த 4 டயத்தில் முடிஞ்சா 4 டயத்துலையும் இல்லை எப்பயாவது ஒரு தடவை இதை 3 தடவை சொல்லலாம். மந்திரம் மாதிரி தான் இது அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய ஒரு மகானை பற்றின விவரங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடைஞ்சதுக்காக உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு நான் இப்போ விடைபெறுறேன். இதே மாதிரி இன்னும் நல்ல சில மகான்களை பற்றின பதிவோட உங்களை எல்லாரும் திருப்பி சந்திக்கிறேன்.